ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம், குருவின் ஆட்சி வீடு. குரு பகவான் தான் ராசி அதிபதியாக வரக்கூடியவர், லக்னாதிபதியாக வரக்கூடியவர். இங்கே பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னாக்க, இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலும் ஜூன் 17ஆம் தேதி வக்கரமாகிறாரு. சனி வக்கரமானா உக்கிரமான பலனை கொடுக்கும். பாபத்துவமான ஒரு கிரகம் தான் சனி. வக்கரமாகும் போது தன்னுடைய பாவ காரகத்துவங்களையும் கொடுக்கும். இந்த பாவகத்தில் இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தோட பலனையும் கொஞ்சம் தூக்கியே செய்யும், அதாவது நிறையவே செய்யும். அதே போல் சனிக்கு சுப காரகத்துவம் இருக்குது, அது சுப காரகத்துவத்தையும் கொடுக்கும். தொழில் காரகன் கர்மஸ்தானாதிபதி சனி தான். அப்போ தொழில் நல்லா இருக்கணும், சனியும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த வகையில் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே இந்த சனி வக்கரமாகும் போது யாருக்கெல்லாம் மாற்றங்கள் பெரும்பாலும் ஏற்படும்னாக்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அல்லது உங்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது, சனி புக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன அப்படின்னாக்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சப்போஸ் சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னு வச்சிங்களேன். இந்த சனி லக்னத்திலே இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். தனுசு லக்னமாகவே இருக்குது, லக்னத்தில் இருக்குன்னா உங்களுக்கு உடல்நலம் விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் பொருளாதார ரீதியாக பண வரவு வந்தாலும் கையில் தங்காத அளவுக்கு விரயங்கள் ஏற்படும். யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்பட்டுடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும். அதனால் வாழ்க்கை துணைவருடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திலேயே வக்கரமாக இருந்தால். சப்போஸ் வேறு லக்னமாக இருக்கீங்க, மகர லக்னமாக இருக்கீங்க, கும்ப லக்னமாக இருக்கீங்க, அங்கே வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதாவது உடல்நலம் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டால் போதுமானது. அதே போல் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறாருனாக்க திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகும். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தும் இன்னும் மேரேஜ் அமையலைன்னா மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குனாக்க இந்த கோச்சாரத்திலையும் சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் என்பது ஜூன் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரலாம். இது திருக்கணிதத்தின்படி கணக்கு. அதே போல் வாக்கியத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் திருக்கணிதமே நாம் எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும், குடும்பம் அமையும். அதே போல் பண வரவு இருந்தாலும் விரயங்கள் நிறைய ஏற்படும். வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அல்லது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதை காப்பாற்ற முடியாத மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்தாங்க உங்கள் சுய ஜாதகத்தில். அதே 3ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருந்தாருன்னா நல்ல பலன் தாங்க. இந்த கோச்சாரத்தில் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, முயற்சிகளில் சக்ஸஸ் ஆகும். சகோதர வகையில், குறிப்பாக இளைய சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திடீர்னு தொழிலில் புகழ் கௌரவம் ஏற்படும். ஒரு தொலைதூர பயணங்கள் கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அதே 4ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறாருன்னா, சுகஸ்தானத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறாருனாக இந்த வக்கர காலகட்டத்தில் உடல்நலம் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். உங்களுடைய உறவுகளால் சில தொந்தரவுகளும் பகையும் சில நேரங்களில் சில பேருக்கு வரும். குறிப்பாக வாழ்க்கை துணைவரோட உறவுகளால் சில பாதிப்புகளை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அவர்களோட கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். அதே போல் வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது கட்டிய வீடு வாங்குவீங்க. வாகனம் வாங்கினீங்கன்னாக்கா பழைய வாகனத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சனி 5ஆம் பாவகத்தில் வக்கரமாக இருக்கிறாருனாக்க பிள்ளைகள் மூலம் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப காரியத்துக்காகவோ அல்லது ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டு ஓரியன்டான செலவுகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக இல்லை அப்படின்னாக்க புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க தொலைதூர பயணம், பிறப்பிடம் விட்டு வேறு ஊரில் போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். 6ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாகி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் லக்னத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் லக்னத்திலேருந்து எண்ணிக்கிங்க. உங்கள் லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குன்னாக்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா, இப்போ கோச்சாரத்தில் சனி அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடல்நல விஷயத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உணவு விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். கடன் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு, கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கும். புதிய கடனை வாங்காமல் நீங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது.
பெரிய திட்டங்கள் கை கொடுக்காது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் 3ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்தால், நீங்கள் சப்போஸ் ஒரு இடமாற்றம் வருதுன்னா நீங்கள் தாராளமாக இடமாற்றம் செய்யலாம், வேறு இடத்துக்கு போகலாம். சப்போஸ் 2ஆம் பாவகத்திலே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்து உங்களுக்கு வேலை மாறுதல்கள் வருதுன்னா நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம், நன்மையே கொடுக்கும், வருமானம்லாம் கூடுதலாகவே வரும். ஆனால் இந்த 6ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னாக உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து வேலை கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், இருக்கிற வேலையிலே இருங்க, பிரச்சனை இல்லை. அதாவது வேலை மாற்றன்றது தவிர்க்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி 7ஆம் பாவகத்தில் இருந்து சனி வக்கரமாக இருந்தாக்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், தற்காலிக பிரிவாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைவரோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொழில் ரீதியாக கூட பிரிவுகளை ஏற்படுத்தும். அப்போது உங்களுக்கு வந்து வேலை மாறுதல் வருது அப்படின்னாக்க போய் தான் ஆகணும். ஆனால் போகும்போது கண்டிப்பாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அதே போல் 8ஆம் பாவகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி இருந்து வக்கரமாக இருந்தால் உடல்நல விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துங்க. இந்த கோச்சார வக்கர காலத்தில் தான் சொல்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் 4ஆம் தேதி வரலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உடல்நல விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். அதாவது உடலில் சின்ன சின்ன தொந்தரவு வந்த மாதிரி இருக்கும், பெருசாக நோய் வந்துருச்சோன்னு நம்ம திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்கன்னாக்க எதுவும் நோய் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உணவு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்கிறது நிறுத்தக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருந்தால், 9ஆம் பாவகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரம் பெற்று இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் தொலைதூர பயணத்துக்கு போகலாம், விசா கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் தந்தையின் உடல்நலையில் பாதிப்பு ஏற்படலாம், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்து உங்களுக்கு நன்மையில் முடியும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 10ல் சனி இருக்குது உங்கள் ஜாதகத்தில், 10ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்கரம் பெற்று இருக்குனாக இந்த கோச்சாரத்தில் சனி வக்கரமாகக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் சில பேருக்குலாம் வீடு மாற்றமாவது ஏற்படும். மொத்தத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், அது நல்லது. நீங்கள் தாராளமாக வந்து ஒரு வேலை மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் 11ஆம் பாவகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னாக்க லாபங்கள் வரும். செய்யக்கூடிய தொழில் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, லாபங்கள் வரும். அதே போல் உயர் பதவிகள்லாம் கூட சில பேர் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வரும். அதே போல் புத்திரபாக்கியம் நீண்ட நாளாக இல்லைன்னா புத்திரபாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களுடைய ஹெல்ப்பு இதெல்லாமே வரும். 11ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்கரமானாலும் நல்லது தான். ஸோ 12ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்கரமானாக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விதமான புதிய திட்டம், புதிய முயற்சிகள்லாம் செய்யக்கூடாது. இப்போ போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு போனீங்கன்னா இருக்கிற காசு தொலைக்கக்கூடிய காலகட்டமாக போயிடும். அதே போல் யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா கூட பணம் வராது, ரிட்டர்ன் வராது. அதே 11ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வக்கர காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த பணம், எப்பயோ கொடுத்த பணம் கேட்டு கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க. இந்த நேரத்தில் அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. அல்லது ஒரு சீட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு பணம் லம்சமாக கைக்கு வரும். மொத்தத்தில் 12ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்கரமானதான் கொடுத்த பணம் திரும்பி வராது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விரயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல்நலம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் போய் பணி செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது, வேலை மாற்றம் வருது, ஊர் மாற்றம் வருதுன்னா நீங்கள் ஏற்றுக்காமல் இதே இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்னுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாகலை, எனக்கு சனி திசையும் நடக்கலை, சனி புக்தியும் நடக்கலை, நான் என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பும் இல்லை, பெருசாக வந்து நன்மையும் இல்லை. நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள், அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்பவும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் அப்படின்னாக்க முக்கியமாக இது ஒரு உபய ராசி. தனுசு என்பது ஒரு உபய ராசி. 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து புதன் பகவான். அவர் வந்து தனுசு லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த புதன் தான் வந்து பாதகாதிபதியாகவும் வராரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் காதல் வரும், காதலால் மேரேஜ் ஆகுறது, அல்லது ஏதோ வகையில் அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணிடுறீங்க. அது வந்து ஒழுங்காக வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கறதில்ல. ஜாதக பொருத்தம் பார்த்தாலையும் திருமண தேதியை குறிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும். இந்த திருமண தேதியை வந்து நம்ம முகூர்த்த நாளுன்ற கான்செப்டில் மட்டும் குறிக்காமல் இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க விவாக சக்கரம்னு இருக்கு ஒரு காலம். அந்த விவாக சக்கரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அன்று கிழக்கு திசையில் விழுந்திருக்கணும், அல்லது வடக்கு திசையில் விழுந்திருக்கலாம். மேற்கு சில பேருக்கு ஆகாது,
தெற்கு கூடவே கூடாது. தெற்கு திசையாக காட்டுச்சுன்னா அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்கும், சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் ஓகே. பட் அந்த விவாக சக்கரத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் யோகங்கள், நாம யோகங்கள் முக்கியமானது. சௌபாக்கிய நாம யோகத்தில் நீங்கள் திருமணம் செய்கிறீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சௌபாக்கியமாக இருப்பீங்க. அவயோகத்தை செய்யக்கூடிய நாம யோகங்களும் இருக்குது. அந்த நாம யோகத்தில் திருமணம் செய்யும் போது சில பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிறந்த கரணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கரண நாளையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மொத்தத்தில் திருமண நாளை முடிவு பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல ஜாதக பொருத்தம் இருந்து கூட திருமண நாளை தவறாக முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணுறதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எந்த தோஷமும் இல்லை 2 ஜாதகத்துலேயும், சுத்த ஜாதகம்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சு பின்னாடி கல்யாணம் பண்ணதுலேருந்து சண்டை சச்சரவாகவே இருக்குது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று பெற்றோர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் திருமண நாள் நம்ம தவறாக குறிச்சது தான். அதுக்கு அடுத்தது சில பேர் வந்து தவறாகவே கணிச்சிருப்பாங்க. அதாவது இதில் பெரிய தோஷம் கிடையாது, பாதிப்பு இல்லைன்ட்டு. அதையும் நம்ம ஆய்வு பண்ணணும். ஸோ மொத்தத்தில் ஜாதக பொருத்தம் என்பது சரியாக பொருந்தும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது. 2வது முக்கியமாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஜாதக கட்ட பொருத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் கண்டிப்பாக திருமண நாள் குறிக்கிறதுலையும் கவனம் செலுத்திக்கணும். ஸோ அப்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து குறைவாக தான் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் போகாது. எல்லா குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். டிவோர்ஸ் வரலும் போகுதுன்னா கண்டிப்பாக அது ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே பார்த்து அதை கணிச்சு அதை அவாய்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, நமக்கு அந்த பிரச்சனை வராது. சரி, அப்படி ஆயிடுச்சு, பிரச்சனையோடு தான் நாங்கள் இருக்கிறோம், அதற்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னாக்க, கண்டிப்பாக அப்படி பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் ஒரு நல்ல நாள், அந்த திருமண நாளை குறித்து ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் திருமண நாளை குறித்து அன்னைக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவரோடைய மறு திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதாவது மறு திருமணம் என்றது அதே சடங்குகள்லாம் செய்து ஐயரை கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஒரு கோவிலில், குலதெய்வ கோவிலில் நீங்கள் மறு திருமணம் செஞ்சுக்கலாம். இன்னொரு தாலி கட்டிட்டு ஏற்கனவே கட்டின தாலியை நீங்கள் கழட்டி கோவில் உண்டியில், உங்கள் குலதெய்வ கோவில் உண்டியில் போட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனாக்க உங்களுக்கு மறு திருமணம் செய்யும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அந்த மறு திருமணம் ஏதோ ஒரு நாளில் செய்யக்கூடாது. அந்த திருமண நாளை நீங்கள் ஒரு ஜோதிடரை வைத்து அது நான் சொன்ன கிரிட்டீரியா படி நீங்கள் குறித்து செஞ்சீங்கன்னா நன்மைகள் நடக்கும். மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் தான். பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் அமையக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு சுக்கரனோட சாரத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து எதிர்ப்பாளினுடைய நட்பு காதலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மொத்தத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காத்திருப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், கவலையப்படாதீங்க. காத்திருந்த உறவு கண்டிப்பாக கரை சேரும்.